எந்த பங்களிப்புகளுக்காக இந்திய குடியரசுத் தலைவர் உறுப்பினர்களை பரிந்துரைக்கிறார்? ஏ. கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவைகள். பி. இராணுவ சேவை மற்றும் அரசியல். சி. விளையாட்டு மற்றும் வணிகம். டி. கல்வி மற்றும் தொழில்நுட்பம். சரியான பதில் ஏ. கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவைகள். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் 80வது பிரிவின்படி கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். அரசியலமைப்பின் எந்த பிரிவு அதன் திருத்தம் தொடர்பானது? ஏ. பிரிவு 365. பி. பிரிவு 372. சி. பிரிவு 368. டி. பிரிவு 370. சரியான பதில் சி. பிரிவு 368. 4. இந்திய அரசியலமைப்பின் பகுதியில் உள்ள பிரிவு 368 நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பை திருத்துவதற்கான அதிகாரத்தை வழங்குகிறது. இது சாதாரண, சிறப்பு மற்றும் மாநிலங்களின் ஒப்புதலுடன் கூடிய திருத்த முறைகளை விளக்குகிறது. அச்சு ஊடகம் என்னவாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. தகவல் பரவல், இன்ஃபர்மேஷன் டிசெமினேஷன். பி. மக்கள் பல்கலைக்கழகம், பீப்பிள்ஸ் யூனிவர்சிட்டி. சி. சமூக கூட்டம், சோஷியல் கேதரிங். டி. பொது பொழுதுபோக்கு, பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட். சரியான பதில் பி. மக்கள் பல்கலைக்கழகம், பீப்பிள்ஸ் யூனிவர்சிட்டி. நாளிதழ்கள் மற்றும் இதழ்கள் போன்ற அச்சு ஊடகங்கள் மக்களுக்கு தொடர்ச்சியான கல்வியையும் அறிவையும் வழங்குவதால் அவை மக்கள் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகின்றன. இவை சாமானிய மக்களும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு அறிவு பெட்டகமாக திகழ்கின்றன. நிகழ்வுகளின் நேர்மையான, அறிவார்ந்த மற்றும் பாரபட்சமற்ற விவரங்களை வழங்குவதற்கு அவசியமானதாக கருதப்படும் அமைப்பு எது? ஏ. கல்வி நிறுவனங்கள், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பி. சுதந்திரமான ஊடகம், ஃப்ரீ மீடியா. சி. அரசாங்கம், தி கவர்மெண்ட். டி. அரசியல் கட்சிகள், பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ். சரியான பதில் பி. சுதந்திரமான ஊடகம், ஃப்ரீ மீடியா. சரியான விடை பி. சோகஸ்மேலி. சுதந்திரமான ஊடகம் ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படுகிறது. இது மக்களுக்கு உண்மையான மற்றும் பாரபட்சமற்ற தகவல்களை வழங்குகிறது. இது அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கண்காணித்து வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறது. ஒரு தேர்தலின் நோக்கத்திற்காக ஒரு மாநிலம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? ஏ. புவியியல் பகுதி அடிப்படையில். பி. மக்கள் தொகை அடிப்படையில். சி. அரசியல் சார்பு அடிப்படையில். டி. பொருளாதார நிலை அடிப்படையில். சரியான பதில் பி. மக்கள் தொகை அடிப்படையில். சரியான விடை பி. சோகஸ்மேலி. ஒவ்வொரு தேர்தல் தொகுதியும் ஏறத்தாழ சமமான எண்ணிக்கையிலான மக்கள் தொகையை கொண்டிருக்கும் வகையில் பிரிக்கப்படுகிறது. இது ஒரு வாக்கு, ஒரு மதிப்பு என்ற ஜனநாயக கோட்பாட்டை உறுதி செய்கிறது. இவற்றில் பஞ்சாயத்து ஒன்றியத்தின் பட்டியலிடப்பட்ட செயல்பாடு எது? ஏ. தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரித்தல். பி. தனியார் மருத்துவமனைகளை நிறுவுதல். சி. சமூக காடுகளை பராமரித்தல். டி. ரயில்வே அமைப்புகளை இயக்குதல். சரியான பதில் சி. சமூக காடுகளை பராமரித்தல். சரியான விடை சி. சமூக காடுகளை பராமரித்தல். விளக்கம்: இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையின்படி உள்ளூர் பகுதிகளில் சமூக காடுகளை வளர்ப்பதும் பராமரிப்பதும் பஞ்சாயத்து ஒன்றியங்களின் முக்கிய பணிகளில் ஒன்றாகும். எந்த வகையான சந்தை அளிப்பில் ஒரு சிறிய சரிசெய்தலை அனுமதிக்கிறது? ஏ. நிறைவுச் சந்தை, பெர்ஃபெக்ட் மார்க்கெட். பி. காலச் சந்தை, பீரியட் மார்க்கெட். சி. சில்லறைச் சந்தை, ரீட்டெயில் மார்க்கெட். டி. நீண்ட காலச் சந்தை, லாங் பீரியட் மார்க்கெட். சரியான பதில் பி. காலச் சந்தை, பீரியட் மார்க்கெட். சரியான விடை பி. சோகஸ்மேலி. காலச் சந்தையில், ஷார்ட் பீரியட் மார்க்கெட், உற்பத்தியாளர்கள் தங்களின் உற்பத்தி காரணிகளை ஓரளவு மாற்றுவதன் மூலம் அளிப்பில் சப்ளாய் சிறிய மாற்றங்களைச் செய்ய முடியும். இது மிக குறுகிய காலச் சந்தையை விட சற்று நெகிழ்வுத்தன்மை கொண்டது. மாநகராட்சி, கார்ப்பரேஷன் என்பது எந்த வகையான உள்ளாட்சி அமைப்புடன் தொடர்புடையது? ஏ. நகர்ப்புறம். பி. பகுதி நகர்ப்புறம். சி. மாவட்டம். டி. கிராமப்புறம். சரியான பதில் ஏ. நகர்ப்புறம். சரியான விடை ஏ. மாநகராட்சி, கார்ப்பரேஷன்
என்பது அதிக மக்கள் தொகையும் அதிக வருவாயும் கொண்ட பெரிய நகரங்களில் அமைக்கப்படும் ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பாகும். இது நகரத்தின் உள்கட்டமைப்பு மற்றும் பொதுச் சேவைகளை நிர்வகிக்கிறது. ஒரு விபத்தில் கார் பயணிகளின் இறப்பு வாய்ப்புகளை சீட் பெல்ட்கள் எத்தனை சதவீதம் குறைக்கின்றன? ஏ 60%க்கும் மேல், பி 70%க்கும் மேல், சி 40%க்கும் மேல், டி 50%க்கும் மேல். சரியான பதில் ஏ 60%க்கும் மேல். சீட் பெல்ட்கள் அணிவது விபத்தின் போது பயணிகள் வாகனத்திலிருந்து வெளியே தூக்கி எறியப்படுவதைத் தடுத்து மரண வாய்ப்பை 60%க்கும் மேல் குறைக்கிறது. இது மோதலின் போது ஏற்படும் தாக்கத்தை உடல் முழுவதும் சீராக பரவச் செய்து முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கிறது. எந்த வகையான சந்தையில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் ஒரு உள்ளூர் பிராந்தியத்திற்குள் மட்டுப்படுத்தப்படுகிறார்கள்? ஏ உள்ளூர் சந்தைகள், பி உலகளாவிய சந்தைகள், சி ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகள், டி தேசிய சந்தைகள். சரியான பதில் ஏ உள்ளூர் சந்தைகள். 3 சரியான விடை ஏ சோகஸ்மேலி. உள்ளூர் சந்தையில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் ஒரு குறிப்பிட்ட கிராமம் அல்லது நகரத்திற்குள் மட்டுமே செயல்படுகிறார்கள். அழகும் பொருட்கள் மற்றும் அன்றாட தேவைகள் பெரும்பாலும் இத்தகைய சந்தைகளில் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் என்ன? ஏ 6 ஆண்டுகள், பி 5 ஆண்டுகள், சி 10 ஆண்டுகள், டி 4 ஆண்டுகள். சரியான பதில் பி 5 ஆண்டுகள். 2 சரியான விடை பி சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். அவர் தனது பதவிக்காலம் முடிந்த பின்னரும் அடுத்தவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடரலாம். அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று குறிப்பிடப்படும் அமைப்பு எது? ஏ உச்ச நீதிமன்றம், தி சுப்ரீம் கோர்ட், பி இந்திய நாடாளுமன்றம், தி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, சி அமைச்சர்கள் குழு, தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், டி மாநிலங்களவை, தி ராஜ்ய சபா. சரியான பதில் ஏ உச்ச நீதிமன்றம், தி சுப்ரீம் கோர்ட். சரியான விடை ஏ சோகஸ்மேலி. உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் விதிகளை விளக்குவதற்கும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இறுதி அதிகாரம் கொண்ட அமைப்பாகும். ஒரு ஓட்டுநர் எப்போது உயர்கற்றை விளக்குகளை ஹை பீம் லைட்ஸ் பயன்படுத்த வேண்டும்? ஏ எதிரே வாகனங்கள் வரும்போது மட்டும், பி தேவைப்படும் போது மட்டும், சி இரவு நேர ஓட்டத்தின் போது எல்லா நேரங்களிலும், டி மற்றொரு வாகனத்திற்கு மிக அருகில் ஓட்டும்போது. சரியான பதில் பி தேவைப்படும் போது மட்டும். 3 சரியான விடை பி சோகஸ்மேலி. உயர்கற்றை விளக்குகள் போதிய வெளிச்சம் இல்லாத சாலைகளில் தேவைப்படும்போது மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். எதிரே வாகனம் வரும்போது மற்ற ஓட்டிகளின் கண்களை பாதிக்காமல் இருக்க இதை தவிர்க்க வேண்டும். எந்த பட்டியலில் நாடாளுமன்றத்திற்கு சட்டமியற்ற பிரத்யேக உரிமை உள்ளது? ஏ எஞ்சிய பட்டியல், ரெசிடுவல் லிஸ்ட், பி மாநில பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட், சி யூனியன் பட்டியல், யூனியன் லிஸ்ட், டி பொது பட்டியல், கான்கரண்ட் லிஸ்ட். சரியான பதில் சி யூனியன் பட்டியல், யூனியன் லிஸ்ட். சரியான விடை சி சோகஸ்மேலி. 7வது அட்டவணையில் உள்ள யூனியன் பட்டியலில் மத்திய பட்டியல் உள்ள துறைகள் மீது சட்டமியற்ற நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே பிரத்யேக அதிகாரம் உள்ளது. இதில் பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் வங்கி போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் அடங்கும். லோக் சபாவிற்கு யார் தலைமை தாங்குகிறார்? ஏ சபாநாயகர், தி ஸ்பீக்கர், பி குடியரசுத் தலைவர், தி பிரசிடென்ட், சி பிரதமர், தி பிரைம் மினிஸ்டர், டி தலைமை வழக்கறிஞர், தி அட்டோர்னி ஜெனரல். சரியான பதில் ஏ சபாநாயகர், தி ஸ்பீக்கர். 10 மக்களவையின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி சபையின் ஒழுங்கு மற்றும் நடவடிக்கைகளை சபாநாயகர் கட்டுப்படுத்துகிறார். அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மற்றும் சபையின் கௌரவத்தை பாதுகாக்கிறார். முகவுரையில் கூறப்பட்டுள்ளபடி இந்திய அரசியலமைப்பின் மூலம் என கருதப்படுவது யார்? ஏ அரசியல் தலைவர்கள், பி பிரிட்டிஷ் நாடாளுமன்றம், சி அரசியலமைப்பு நிர்ணய சபை, டி இந்திய மக்கள், தி பீப்பிள் ஆஃப் இந்தியா. சரியான பதில் டி இந்திய மக்கள், தி பீப்பிள் ஆஃப் இந்தியா. சரியான விடை
இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்திய மக்களாகிய நாம், we, the people of India, என்று தொடங்குகிறது. இது அதிகாரத்தின் ஆதாரம் மக்களே என்பதை குறிக்கிறது. அரசு என்று குறிப்பிடப்படும் ஒரு அமைப்புக்கு என்ன அதிகாரம் உள்ளது? ஏ. அனைத்து சட்டங்களையும் நிராகரிக்கும் அதிகாரம். பி. சட்டங்களை விளக்குவதற்கு மட்டும். சி. சட்டங்களை இயற்றவும் மற்றும் செயல்படுத்தவும். டி. சட்டங்கள் குறித்து ஆலோசனை வழங்குவதற்கு மட்டும். சரியான பதில் சி. சட்டங்களை இயற்றவும் மற்றும் செயல்படுத்தவும். அரசாங்கம் என்பது சட்டங்களை இயற்றும் சட்டமன்றம் மற்றும் அவற்றை செயல்படுத்தும் நிர்வாகத்துறை ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது நாட்டின் ஒழுங்கை பராமரிக்கவும் மக்களின் நலனை உறுதி செய்யவும் சட்டப்பூர்வமான அதிகாரம் பெற்றுள்ளது. சாலை போக்குவரத்து விபத்துக்கள் கணிக்கக்கூடியவையாக இருப்பதன் விளைவு என்ன? ஏ. அவை குறைவான தீவிரம் கொண்டவை. பி. அவை தடுக்கக்கூடியவை. சி. அவை ஊக்குவிக்கப்படுகின்றன. டி. அவை தவிர்க்க முடியாதவை. சரியான பதில் பி. அவை தடுக்கக்கூடியவை. 8. சாலை விபத்துக்கள் தற்செயலானவை அல்ல. அவை அதிவேகம் அல்லது கவனக்குறைவு போன்ற காரணங்களால் ஏற்படுவதால் அவற்றை முன்கூட்டியே கணிக்க முடியும். இவ்வாறு கணிக்க முடிவதால் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் விபத்துக்களை தடுக்க முடியும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?